நம்ம பா வரிசை பார்க்கலாம். பா, ஃபா, ப, பா. 4வது பா அடி வயிற்றுலேருந்து சொல்லலாம். பாரத்துக்கு வர்ற பா அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பாரகடி. 4வது பா வச்சு நம்ம உயிர்மெய் எழுத்துக்கள் எழுதலாம். அதுக்கு சின்ன முட்டை போட்டு ஆனா போடுற மாதிரி போட்டு பக்கத்தில் கோடு மேலே கோடு. இது பா. அடுத்து பா நெடில் எழுதுகிறப்போ இதே மாதிரி சின்ன முட்டை மேலே ஆனா போடுற மாதிரி போட்டு கோடு போட்டு பக்கத்தில் இன்னொரு கோடு போட்டுட்டிங்கன்னா பா. இது பாரத்துக்கு வர்ற பா. அடுத்து இதில் பி. முட்டை போடுங்க ஆனா போடுங்க கோடு போட்டு மேலேருந்து ஃபுல்லாக லெஃப்ட் சைடு இழுத்துட்டோம்னா பி. இது பி. நெடில் எழுதுகிறப்போ இதே மாதிரி எழுதுங்க. ஆனா போட்டுட்டு கோடு போட்டு மேலேருந்து ஃபுல்லாக ரைட் சைடு இழுத்துட்டிங்கன்னா பி. அடுத்து பூ எழுத்து. பா எழுதணும். கீழே முட்டை போட்டு லெஃப்ட் சைடு எழுத்தணும். பூ. இதே இது பூ நெடில் எழுதுறீங்க அப்படின்னா பானா போடணும். கீழே முட்டை போட்டு ரைட் சைடு இழுத்துட்டோம்னா பூ நெடில். இப்போ பானா எழுதுங்க. அடுத்து கீழே ஒரு சி எழுத்து எழுதிட்டோம்னா ப்ரூ. அடுத்து பே. பாபாக்கு வர்ற பாரத்துக்கு வர்ற பா போட்டுட்டு மேலே ஒரு கொம்பு பே. குறில் நெடில் ரெண்டுக்கும் ஒன்று தான். அடுத்து மேலே 2 கொம்பு பை. அடுத்து பா போடுங்க கோடு போடுங்க ஒரு கொம்பு பே. ஒத்த கொம்புக்காதான் ரெட்டை கொம்புக்காதான் கோடு போடுங்க 2 கொம்பு பவ். அடுத்து பா எழுதுங்க. கோடு போட்டு மேலே புள்ளி வச்சோம்னா பம். பஹ. பா எழுதணும். பக்கத்தில் 2 புள்ளி பஹ. இதில் அரை எழுத்து எப்படி எழுதுறது? இதே பா போடணும். மேலே கோடு போட்டு கீழே ரைட் சைடு போட்டோம்னா இப். இன்னொரு இடத்துல எப்படி எழுதலாம்? இவ்வளோ மட்டும் எழுதினாலும் இப்போ தான்.